கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இக்கரைக்கு அக்கறை பச்சை எதிர்த்த வீட்டுல ஏண்டா கண்ண வச்ச கஷ்டப்பட்டு போட்ட பழச்ச கரண்ட் போச்சு எங்க போய் தேடுவேன் நீ சுச்ச மாற்றம் தொட்ட மல்லிகை இவ மாட்டா தள்ளிக்க மேரேஜான பீசு இன்னாருக்கு சொல்லிக்க சொல்லி விட்ட ஜோக்கர் அவ போட்டதெல்லாம் யாக்கர் தோத்து போய் தொப்பி வாங்கி வந்த நாய் சேகர் டார்லிங் 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 மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான அம்புவிட ராஜா அந்த புறம் போன அங்க வந்த டிஸ்டே கரடிதான் அம்பு எங்கோ வேற தச போக ஜஸ்ட் மிஸ் ஆச்சே ஆனந்தம் தான் கனவு களைஞ்சு அந்த கரடி மறைஞ்சு போனஜத்தில் தெரியுது இப்படித்தான் டார்லிங் 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 நாட்டு கட்ட ஒண்ணு நம்ம கிட்ட வந்தா கண்ணு டிம்மி டிப்பு அடிக்குது கிட்ட வந்த கட்ட கண்டுக்காம போன பிசு போன பல்பா வெடிக்குது காலில் விழுந்தாலும் காதில் விழுகாத காதல் இவனை வச்சு வெளுக்குது டார்லிங் 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 ஏனோ வானிலை மாறுதே மணித்துளி போகுதே மார்பின் வேகம் கூடுதே மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே கண்ணெல்லாம் நீயே தான் நிற்கின்றாய் விழியின் மேல் நான் கோபம் யோ பாத்து போக மாட்டேன். பார்த்துட்டு தான் வந்தேன். போயாட்டு போ. ஹனி மேம் வாங்க வீட்டுக்கு வாங்க. ஏனுங்க விஸ்வரூப கமல் மாதிரி வெளியே போனீங்க, இப்ப நம்ம விஸ்கி 16 வயதை கமல் மாதிரி வரீங்க, என்ன விஷயம்? சுளுக்கு சாட்டையில என்னங்க ஆளுக்கு ஆளுக்கு அதான் எப்படி ஆளுக்காச்சுன்றாங்க. ஒன்னால் தாண்டி இந்த ஆளுக்கு வர வழியில நல்ல ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுற ஒரு லேடிய பார்த்தேன். நல்ல தோசையை திருப்பி போட்ட கணக்கா முன்னையும் அழகு பின்னையும் அழகு. எது அவ இங்கிலீஷ சொன்னடே, நம்ம ஒரு இந்த மாதிரி இங்கிலீஷ ஸ்டைலா பேசுறா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கிட்டே வந்தானா காலை சுளுக்கிருச்சு. அடடா அப்படிங்களா? நான் கூட இந்த அனிதாக்கா உங்க முன்னாடி பதுமையால போறத பார்த்துட்டா சரிக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். அனிதா நம்ம எதிர் விட்டு அனிதா மேமா? ஆமாங்க. அவங்க எங்க வந்தாங்க? உங்க முன்னால தாங்க வந்தாங்க. ஐயோன்னு பார்க்கவே இல்லையே. ஒன்றரை நினைப்புல தானடி வந்தேன். ஐயோ மன்னிச்சு போட்டுருங்க உங்களை பத்தி. ஐயோ சாரிங்களா. அடி காலையெல்லாம் விடுற அனிதாலாம் முன்னாடி தூசுறியே, குச்சிக்கு சேலை கட்டின கணக்கா இருக்குது. ஆனா நீ தூத்துக்குடி பரோட்டா வாக்க நல்ல கும்முன்ல இருக்க. அழகு வருமா கண்ணு? ஐயோ பாத்துங்க அந்த பக்கம் தாடி இருக்குது. என்னமோ சொல்றாரு, ஆனா பக்கத்துல இருக்கிற என்னைய பாக்குறத விட்டு போட்டு எழுத்த விட்டு அனிதாக்கதை ஊத்து பாக்குற மாதிரி எனக்கு தோணுது. சொல்லுங்கண்ணு, சாம்பார்ல டவுட்டா ரசத்துல டவுட்டா? எட்டி வைத்து என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, பெருபற்று சென்றானடி.
என்னடி என்ன போய் வாடி பாடின்னு பாடுற? ஐயா அம்மா உங்களை போய் எப்படிலாம் சொல்லுவேன்னுங்கம்மா. அப்படி சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்கம்மா. உங்க பையன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன் வரவு செலவு கணக்குல போய் சொல்றானாக்கோ? இல்லைங்கம்மா, இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியலீங்களே. இங்க பாரு, நான் உன்னை என் மருமகளாவா பாக்குறேன். உன்ற ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேச வேண்டியதானே? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு கண்ணு. இல்லைங்கம்மா, நம்ம எதிர்த்த வீட்டுல அனிதாக்கா இருக்காங்களம்மா. இவரு அவளையே பார்த்து ரசிக்கிறாப்லயே தெரியுது. அப்படியே அவன் அப்பன மாதிரியே இருக்கான். அம்மா புரியுது புரியுது புரியுது. அந்த பிள்ளை பாக்க எப்படி இருக்கும்? அவங்க நல்லா பாக்க ஸ்டைல Dress எல்லாம் போட்டுப்பாங்கம்மா. லிப்டிக்ஸ்லாம் போடுவாங்கம்மா. லிப்டிக்கா? ஆமாங்கம்மா, இந்த சினிமா நடிகை உதட்டுல கலர் கலரா பூசிப்பாங்கல்ல அது. லிப்ஸ்டிக்கா? அரசக்க அதே தானுங்கம்மா. அது பியூட்டி பார்லர்னால வந்த செயற்கை அழகு. நீ இயற்கையாவே அழகு கண்ணு. ஐயோ தேங்க்ஸ்ங்கம்மா. எங்க ஊர்ல கூட என்ன இப்படிதாம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன இந்த காலத்துல இயற்கையை விட செயற்கைக்கு தானே மவுஸ் அதிகம். ஆமாங்கம்மா. வீட்ல போடுற பொடி காப்பியை குடிக்கிறவங்களுக்கு ஃபில்டர் காஃபி மனம் இழுக்கத்தானே செய்யும். ஐயா அம்மா, நான் ஃபில்டர் காஃபிக்கு தாம்மா போடுறேன். இவர் தாங்கம்மா குடிக்க மாட்டாரு. வடிகட்டி கொடுத்தா கூட குடிக்க மாட்டாருங்கம்மா. என்ன பண்றேன்னு தெரியலங்கம்மா. நீ ஒரு வடிகட்டின முட்டாள்டி. நான் என்னத்த சொல்றேன், நீ என்னத்த புரிஞ்சுக்கிற? நீயே அவளை கிளி மாதிரி இருப்பான்னு சொல்ற. ஆமாங்கம்மா. நீ உன்னை மாத்திக்க கண்ணு. இந்த மேக்கப் அது இதுன்னு கொஞ்சம் ஏதாவது பண்ணு கண்ணு. ஓ புரியுதுங்கம்மா. அடியே, நீ கூட அதை பாரு, இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் ப்ளீச் ஃபேஷியல் அது இதுன்னு ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணி கலர் உண்டாக்கு கண்ணு. ஐயோ இங்க பாரு, முடிய கலர் கலரா பண்ணு, கண்ணுக்கு கலர் லென்ஸ் வச்சுக்க, கலர்ஃபுல்லா ஏதாவது பண்ணி தொலையே கண்ணு. சொல்லிட்டீங்களேம்மா, இனிமே பாருங்கம்மா, மாறி போடுறா. இந்த ருக்குமணி சொக்குமணியா மாதிரி எப்படி பிக்கப் பண்ண போறேன்னு பாருங்கம்மா. அந்த ஐஸ்வர்யா ஆட்டோகிராஃப் கேக்குற அளவுக்கு ருக்கு அழகா போகுது. உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருத்தி. விக்கி விக்கி விக்கி, நான் இப்ப எப்படி இருக்கேன்னு சொல்ல. சூப்பர், ஆசம். பார்க்காம சொல்ற? இத்தனை வருஷமா பாத்துக்கணும், அந்த பாசத்துல சொல்றேன். பார்த்து சொல்லு விக்கி. நான் பார்த்தாலும் பார்க்காட்டியும் நீ அழகுதான் டார்லிங். செம்ம ஐஸ் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். வாவ், விக்கி, ஐ அம் வெரி லக்கி. இப்ப சொல்லு, நான் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கேன்? எலி எலி மாதிரி இருக்கனா? மூஞ்சலி. மூஞ்சலியா? ஒண்ணு இல்ல, அங்க பாரு. ஐயோ, ஏறு பாத்து ஏறு, டைனிங் டேபிள் உடைஞ்சிர போகுது. என்ன பண்றது போ. விக்கி விக்கி விக்கி, எப்படியாவது அந்த எலியை தொடுத்து விடு விக்கி ப்ளீஸ். அது எலி மாடல்ல. ஆமால, ஒரு கழுத பூனை வயசுல மெமரி பண்ண மாதிரி இருக்கு. ஏய், அந்த எலிய உன்னை பார்த்து சிரிக்குது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. எலி வரும்போது, கர்மா பூச்சி வரும்போது, நீ புடவை வாங்குறதுக்கு ஷாப்பிங் போகும்போது மட்டும்தான் நான் ஆம்பளை ஞாபகம் உனக்கு. சரி, எலி எப்படியாவது விரட்டு. சரி பாரு, இப்போ என்ன பண்ற பாரு இப்போ. லேப்டாப். ஆனா அது மவுஸ் இல்ல, இதுலயும் மவுஸ் இருக்கு. இந்த மவுஸ் அந்த மவுஸ் விரட்டிடும். அறிவு கூடு. அறிவு கொடுத்து வரதுல தானா வரணும், பை பர்த் வரணும். என்ன மாதிரி பாத்துக்கோ. லேப்டாப் கூடு, எலிய விரட்டு. அது அது என் ஃபேவரட்டான பொம்மை. வேணா விக்கி. ஆமால, எனக்கு தான். இது அது இங்க பாரு. என்ன விக்கி இது? எலிய விரட்டதுக்கு இல்லாம என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். இப்படியே வீசுவாங்க. எடுத்துறேன். இப்படியே எடுப்பாங்க. விக்கி, ask him sorry. I am sorry. Sorry இப்படியே கேட்பாங்க. I am sorry.
ஏய், உனக்கு என்ன ஆச்சு? போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வா போ. முடியாது. ஐ அம் சாரி. விக்கி ம் ஐ அம் சாரி. சாரிங்க. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது சார் உங்களுக்கு. அவ்வளவுதான். ஏன் இன்னும் அங்க போய் உட்காரேன்? பண்றது ரொம்ப தப்பு சார். ஏன் சார் என் ஒய்ஃப் நான் இல்ல சார். இல்லையா? பத்திரிக்கைலாம் அடிச்சு எல்லாரும் கூப்பிட்டு முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கேன். என் ஒய்ஃப் இல்லைன்னு இருக்கேன். என்ன நான் அத சொல்லல சார். வேற அவங்களுக்கு ஒண்ணுனா கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? நான் அனிதாவை எதுவுமே பண்ணலையே சார். என்ன இருந்தாலும் நீங்க அனிதா மேம் மேல ஃபோர்க் வீசினது தப்பு பக்கி சார். சார் அனிதாவை ஒத்து பாக்குறதுக்கு இன்னும் தைரியம் வரல. போர்க்கால குத்தி பாப்பனா? அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு அனிதாவும் எலியும் ஒரே மாதிரியா இருக்காங்க. விக்கி நீ கோவப்படாத. உன் கூட கம்பேர் பண்ணும்போது எலி தான் கோவப்படணும். விக்கி சும்மா எலிக்கு பயந்து இப்பலாம் சமாளிக்காத. உங்க அம்மா நல்ல புள்ளைய வளர்த்து வைக்கிறன்ற பேர்ல கை புள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க. ஓ, எலிக்கு வீசுற கரண்டில தான் இந்த புலி சிக்கிருச்சா? எது? ஆமா நட்டு சார், வீடு முழுக்க ஒரே எலி தொல்லை தாங்க முடியல. ஒவ்வொரு எலியும் பார்க்கிறதுக்கு பெருசு பெருசா பெருச்சாளி தம்பி மாதிரி இருக்கு. நீ அண்ணன் பெருச்சாலிலாம் பாத்திருக்கியா? சித்தப்பா பெருச்சாலியே பாத்திருக்கேன். விக்கி பெஸ்கோட்லுக்கு ஃபோன் பண்ணு. நோ 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 நோ. என்ன? இந்த பிரச்சனையை நாம தான் பார்க்கணும். ஏன்னா இது நம்ம குடும்ப விஷயம் இல்லையா? ஒரு போன் பண்ணா வந்து பிடிக்க போறாங்க. சார், எலிகிட்ட இறக்கமே காட்டாத பூனை மாதிரி பேசுறீங்க. பாவம் சார், அது சிவனுக்குள்ள பிள்ளையாருடைய வாகனம் இல்லையா? அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க. அது மேல ஏறி உட்கார்ந்து வீட்டுக்கு டிராவல் பண்ணுங்க. பெட்ரோல் செலவு மிச்சம், டீசல் செலவு மிச்சம், டோல் கூட வாங்க மாட்டான்ல. நட்டு சார், இந்த வீட்ல விக்கி தொல்லையை விட எலி தொல்லை தாங்க முடியல. என்ன பண்றது? அதாவது எலிய பொறி வச்சு தான் பிடிக்கணும். ஏன் மசால் வடை வச்சா மாட்டாதா? ஜோக்கே, நீங்க சொல்லுங்க. இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஜோக் சொல்ல வராதுங்க. அவருக்கு எந்த சிச்சுவேஷன்லயுமே வராது. நட்டு சார், இப்போ எப்படி எலிய பிடிக்க போறீங்க? எலிய பொறி வச்சு பிடிச்சோன்னா பாவம் அது பயந்து மிரண்டறத அது அன்பாதான் பிடிக்கணும். எலிகிட்ட என்ன சார் அன்பு? அதெல்லாம் எளிதாபிமானம் உள்ள மனுஷனுக்கு தான் சார் தெரியும். எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அனிதாபிமானம் உள்ள புருஷன். நீங்க புருஷன், அவங்க பொண்டாட்டி. எனக்கு தெரியுது நீங்க அவங்களை கொஞ்சலாம் கெஞ்சலாம், பதிலுக்கு அவங்க உங்களை மிஞ்சலாம். ஆனா நடுவுல நான் ஒரு மூணாவது மனுஷன் இருக்குன்றதே ஞாபகம் வச்சிருக்கணும் இல்லையா? நீங்க எங்க சார் நடுவுல இருக்கீங்க? சைடுல தானே இருக்கீங்க. விக்கி, நட்டு சார், எப்ப சார் நீங்க எலிய பிடிக்க போறீங்க? சொல்ல மாட்டேன், செய்வேன். எலியை பிடிக்கிறதுக்கு மகுடி கொண்டு வந்திருக்கானே. ஒருவேளை பாம்பை வரவழைச்சு எலியை பிடிப்பானோ? இந்த ஆளை பார்த்தா ஒரு பள்ளியை கூட பிடிக்கிற மாதிரி தெரியலையே. வாசிங்க சார். ஐயோ, என்ன விக்கி சார் நீங்க? ரசனை இல்ல உங்களுக்கு? மாடர்ன் மியூசிக் கேட்காம மகுடி மியூசிக் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ சார், நாங்க பாம்பு வர வைக்க முயற்சி பண்றோம் சார். மிஸ்டேக். இந்த காலத்துல இருக்கிற பாம்பெல்லாம் டெக்னிக்கலா டெவலப் ஆயிடுச்சு சார். நீங்களும் அதோட சேர்ந்து அப்டேட் ஆகணும். வாங்க, இப்படி எப்படி சாக்ஸோபோன் வாசி சொல்றீங்களா? நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கைவசம் இல்ல, வாய் வசம். என்ன? ஒரு ஜீவன் ஒன்று வாராய் கண்ணா, ஓ ஒரு ஜீவன் ஒன்று உள்ளம் வாராய் கண்ணா, சும்மா இருங்க சார். இங்க வாங்க சார். இந்த வீடியோ இந்த ஆடியோ சிங்க் ஆச்சுன்னா பாம்பு கன்ஃபியூஸ் ஆகி வெளியே வந்துடும் சார். சார் ஒருத்தர் வந்துருமா? வந்துருச்சு சார். சும்மா இருங்க சார். இவ்வளவு சீக்கிரம் எப்படி சார் வரும்? சென்னையில எவ்வளவு டிராபிக் இருக்கு. ஐயோ వచ్చింది సార్, అక్కడ చూడండి. என்ன சார் நீங்க? சார் நீங்க ஏன் சார் யாரை முடிச்சு பண்றீங்க? வாசிங்க சார், வாசிங்க வாசிங்க. எங்க போச்சு? தள்ளி விட்டீங்க. இந்நேரத்துக்கு நான் என்ன ஆயிருப்பேன் தெரியுமா? என்ன மகுடிக்கு பதில் சங்கு ஊத்திருப்பாங்க? மிஸ்டேக். அது என்ன கொத்திருந்தா நான் கொத்திருப்பேன். என்ன சொல்றீங்க ஜோசியரே? ஆமா, இன்னைக்கு நாக அமாவாசை, ரொம்ப விசேஷ நாள். அது இன்னைக்கு யார கொத்துதோ அவங்க பாம்பாவே மாறிடுவாங்க. ஏன்ரி ருக்கு இங்கிட்டு இருக்கியா? மாமா ஏ ஏன்ரி இது எப்ப பாரு லட்டனா லட்டனா ஆசையா கூப்பிடுவேன். இன்னைக்கு நான் மாமாங்கற. ஏன்ரி இது காயம்? நம்ம லோன் பண்ணல பேங்க்குக்கா? அட அது இல்லைங்க, செடிக்கும் கொடிக்கும் தண்ணி ஊத்துறதுக்காக லோன் பண்ணேன். அங்க ஏதோ முள்ளு குத்து புடிச்சுங்க. நானுக்கா? அரசுக்கு அதான். சரி மருந்து கூட நானே போட்டு விடுறேன். ருக்கு ஏன்ரி இது
பக்கத்துல வந்து உட்கார சொல்லிட்டு 10 நாளைக்கு முன்னாடி கல்யாணமான புது பொண்ணு மாதிரி தலையை குளிச்சிட்டு இருந்தா எப்படி? போங்க மாமா, எனக்கு வேக் வேக்கமா வருதுங்க. இருந்தாலும் நீ பண்றது ரொம்ப ஓவரியே. இன்னைக்கு இந்த ருக்குவோட லுக்கு மாறி போச்சுங்க பாருங்க. என்ன கண்ணு பாம்பு கண்ணு மாதிரி இருக்கு? ஜோசியர் சொன்ன மாதிரி பாம்பு கடிச்சு பாம்பா மாறிட்டாலோ? அட என்ன நீங்க ஏதோ மறைச்சு வச்ச போனஸ் கவர் பொண்டாட்டி பார்த்த மாதிரி இப்படி முழி முடிக்கிறீங்க? என்னாச்சு? பாம்பேதான். ஐயோ என்னாச்சு? அதுனா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் எப்படி இல்லாம நான் பாக்குறேன். வாங்க. ஐயோ அங்க எதுக்கு ஏறீங்க? இங்க வாங்க. ஐயோ வந்துடுங்க. ஏன் நில்லு, நான் விட மாட்டேன். ஐயோ எதுக்கு இப்படி பாம்பு பார்த்த மாதிரி ஓடுறீங்க? ஏன் ஐயோ ஏன் பொறுச்சி இருங்க. கிட்ட வரேன். இப்ப எதுக்கு ஓடுறீங்க? அது என்ற கண்ணை பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்க. எது இந்த நேரத்துல கவிதையா? உன் கண்ணை பார்த்தால் படையே நடுக்கும், அருகே அமர்ந்தால் அலெக்சாண்டர் தோணையே ஆடும். உனக்கு இன்னைக்குமே பிடித்தது பால் தான், ஆனா உன்னை பிடித்தால் அன்னைக்கே பால் தான். எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. எனக்கே ஒண்ணும் புரியலடி. விட்டுறி, எதா இருந்தாலும் போன்ல விவரத்தை சொல்றேன். முடியாது விட்டுறி. விட மாட்டானு. சார் எங்க சார் இருக்கீங்க? என்ன சார் ஆச்சு? ருக்கு பாம்பா மாறிட்டா சார். நிஜமாவா சார்? நிஜமா இல்ல சார், சத்தியமா சார். சார் எல்லா ஆம்பளைங்களுக்கும் தான் பொண்டாட்டி பாம்பு மாதிரி தான் சார் தெரிவாங்க. இல்ல சார், பாம்பு குத்துன தடையா இருக்கு, கண்ணு 2 நீளமா இருக்கு. இப்போதான் பார்த்துட்டு வரேன். ஆண்டவா, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஹலோ, அவன் ஏன் பொண்டாட்டி? Of course, I know. உங்களுக்காக தான் வேண்டிக்கிறேன். ஆண்டவா, நட்டு சார் கூட ஏகப்பட்ட பாவம் பண்ணிருக்கலாம், 1000 அயோக்கியத்தை பண்ணிருக்கலாம். அதுக்காக இந்த பால் மனசு ருக்குவ பாம்பாக்கிட்டீங்களே, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? பாவம். ஹனி மேம் இதை கேட்டாங்கன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அவங்க கிட்ட இதை எப்படி சொல்லாம இருக்க முடியும்? எதுக்கு சார் சொல்லணும்? ஒரு ஆறுதல். நான் சொல்றது ஆறுதல தெரியலையா உங்களுக்கு? நான் தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் போல இருக்கு. நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. அதுக்கு இல்ல சார், இந்த மேட்டர் அனிதா கிட்ட சொன்னா அனிதா உடனே ருக்குவ பார்க்கணும்னு சொல்லுவா. ருக்கு அனிதாவை கொத்தி அனிதாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க கற்பனை கடையை மூடுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன சார் நீங்க ஹனி, he is so funny. வாவ், என்ன அரட்டையா? ரொம்ப நல்லா இருக்கு. என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்பேன்ல. ஐயோ, அது just only between boys. Non-veg joke, non-veg character. Okay, enjoy. Bye. சார் எனக்கு பக்குன்னு சார். நான் போய் ருக்குவ பாத்துட்டு வந்துடுறேன். சார், நீங்க என்ன முன்ன பின்ன பாம்பே பார்த்தது இல்லையா? நானே அலறி அடிச்சிட்டு ஓடி வரேன். இப்ப நீங்க போய் மாட்ட போறீங்களா? அதுக்காக ருக்கு அப்படியே விட்டுற முடியுமா? ஊருக்குள்ள ஊர்ந்து போயிட்டா கஷ்டமாயிடும் சார். ஏன் அவசரப்படுறீங்க? எதா இருந்தாலும் ஜோசியர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணலாம் சார்.
அமாவாசை அன்னைக்கு பாம்பு கொத்துனவங்க என்ன ஆவாங்க என்ன ஆவாங்க இதுதானே கேட்டீங்க? அரை மணி நேரம் டீயை நல்லா உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சாலும் கரெக்டா மேட்ருக்கு வரீங்க. சூப்பர் சார். அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. இப்போ உட்காந்துட்டு முதல்ல விஷயத்துக்கு வாங்க. ஒரு பொண்டாட்டிய முதல் தடவை சாரி என் பொண்டாட்டிய முதல் தடவை நாக அமாவாசை அன்னைக்கு பாம்பு கொத்தி அவங்க பாம்பா மாறிட்டாங்க. அப்புறம் முதல்ல கொத்தி கொதறனவ இப்ப கொதறாம கொத்த மட்டும் செஞ்ச. யார? அவங்க அம்மாவை. தட் மீன்ஸ் எங்க மாமியார். அவங்க இறந்துட்டாங்களா? என் பொண்டாட்டி சரியாயிட்ட. அவ கடிச்ச அவங்க அம்மா, அதாவது எங்க மாமியார் ஸ்னேக் பாம்பா மாறிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாம்பு கடிச்சவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இதோட சாராம்சம் என்னன்னா, அவங்க யாரை கடிக்கிறாங்களோ அவங்க பாம்பா மாறிடுவாங்க.